ஏன் வந்திருக்கோம்? அப்பா இவ என்னைக்காச்சும் ஒரே ஒரு கேள்வியா கேட்டிருப்பாளா? ஒரே நேரத்துல எத்தனை கேள்வி கேட்கிறா பாருங்க தோழி. அவதான் கேள்வியின் நாயகியாச்சே. அவ எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனைக்கும் நம்ம தோழி பாட்டிலேயே பதில் சொல்லிடுவாள்ல. அப்படின்னு சொல்லிடுவோம். வந்தனா 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 பெண்ணமை சுப்புள்ள வந்தனா. ஏ வந்தனா 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 பெண்ணமை சுப்புள்ள வந்தனா. வந்தனா 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 பெண்ணமை சுப்புள்ள வந்தனா. அமைப்புக்குள்ள வந்தனா நல்ல வாசமுள்ள சந்தனா. அமைப்புக்குள்ள வந்தனா நல்ல வாசமுள்ள சந்தனா. ஏ வாசமுள்ள சந்தனா வந்தன நீங்க குந்தனா. வந்தன நீங்க குந்தனா. வந்தன வந்தனா அமைதியா குந்தனா குந்தனா. அட வந்தன வந்தன வந்தனா பெண்ணமைப்புக்குள்ள வந்தனா. நம்ம அமைப்புக்குள்ள வந்தனா. ஆமா தோழி, சொல்லுமா. பெண் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதோட வாட்ஸ்அப் குழுல உன்னைய சேர்த்து விடவான்னு கேட்டீங்க. கேட்டேன். நம்ம தோழி சொன்னா சரியா தானே இருக்கும். இருக்காதா பின்ன? சேர்த்துக்கங்கன்னு சொன்னேன். சொன்னேன். ஏன் பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட நீ சேர்ந்துக்கலான்னு சொல்ற? அது என்ன பெண் அமைப்பு, என்ன ஏது எவனோன்னு கேக்குறா. அவளுக்கு புரியற மாதிரி சொல்ல பட்டுன்னு ஒரு பதில பாட்டுலயே பாடு தோழி. பாடிடுவோம். 2019 மார்ச் மாதம் மகளிர் தினத்தன்று ஒரு கூட்டம் கவிஞர் நர்மதா தலைமையில்தான் 25 பெண்கள் நாம் ஒன்றானோம். பெண்ணின் வெற்றி அது மானுடத்தின் வெற்றி என மனிதம் காப்பது என்றானோ. மனிதம் காப்பது என்றானோ. வாட்ஸ்அப் குழு ஒன்று உருவாக்கி அதில் பெண்களை இணைத்து ஒன்றாக்கி. வாட்ஸ்அப் குழு ஒன்று உருவாக்கி அதில் பெண்களை இணைத்து ஒன்றாக்கி. விழிப்புணர்வூட்டி தெளிவாக்கி நல்ல அரசியல் அதை நாம் உருவாக்க. பெண்கள் ஒன்றிணைந்து விட்டதை நாம் கொண்டாட. பெண்மை உண்டு தாய்மை உண்டு சேரு தோழி. பெண்ணமைப்பில் நீயும் வந்து சேரு தோழி. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் தோழி. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் தோழி. நீ அஞ்சாமல் பெண்ணமைப்பில் சேரு தோழி. பெண்மை உண்டு தாய்மை உண்டு சேரு தோழி. பெண்ணமைப்பில் நீயும் வந்து சேரு தோழி. அன்னைக்கு 25 பேரோட இருந்த நம்ம பெண் அமைப்பா இன்னைக்கு 2500 பெண்களோட வளர்ந்து நிற்குது. ஆமா, இந்த அமைப்புக்குள்ள தமிழ்நாடு மட்டுமில்ல, உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல இருக்க பெண்களும் உறுப்பினரா இருக்காங்க தெரியுமா? அப்படின்னா நமக்கு வெளிநாட்டிலயும் தோழிகள் இருக்காங்க. ஆமா, இல்லையா பின்ன? அப்ப நம்ம எல்லாத்துக்கும் மையமா இருக்கிறது நம்ம நர்மதா அம்மா தானா? அதுதான் இல்ல. இந்த பெண் அமைப்புல எல்லாருக்குமே மையமா இருக்கிறது பெண் அரசியல் புத்தகம் தான். என்னது, அமைப்புக்கு மையமா இருக்கிறது புத்தகமா? தோழி சொல்லு. எனக்கு ஒரு டவுட். சொல்லுமா. அப்படி அந்த பெண் அரசியல் புத்தகத்துக்குள்ள என்னதான் இருக்கு? நல்ல கேள்வி கேட்டம்மா. அந்த பெண் அரசியல் புத்தகத்துக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிற பெண்களோட மனசுக்குள்ள புதிஞ்சு கிடக்குது பாரு ஆதங்கம். அது எல்லாம் பட்டவர்த்தனமா இருக்கு இந்த பெண் அரசியல் புத்தகத்துல, தெரியுமா? அப்படின்னா பொம்பளைங்க நினைக்கிறது பூரா சரின்னா ஆம்பளைங்க செய்யறது பூரா தப்புமா அந்த புத்தகத்துல இருக்கு. அதுதான் இல்ல, அதுதான் இல்ல. இது நல்லா கேட்டுக்கோங்க. இது ஆண்களுக்கு எதிரான புத்தகமே இல்ல. பெண்கள் செய்யறதெல்லாம் சரின்னு சொல்ற புத்தகமும் இல்ல. அதே நேரத்துல
ஒரு அறிவார்ந்த பெண் அப்படிங்கிறவ எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்க கூடாது, அத சொல்றதுதான் இந்த பெண் அரசியல் புத்தகம். ஆரம்பமே ஆரம்பமே எனக்கு ஒரு டவுட். இந்தாடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன், ஆரம்பிச்சுட்டான். இருமா, நானே மண்டைய உடச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மண்டையவாமா? அரசியல் சரி சரி, அது என்னம்மா பெண் அரசியல்? அதுக்கு பதில் சொல்லத்தானே வந்திருக்கோம். அதாவது பெண் அரசியல்னா, பெண் அரசியல்னா நிறுத்து. ஏமா அவ கேட்டதுக்கு ரெண்டாவதா பதில் சொல்லு. சரி, நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அரசியல் அதான் இப்ப இருக்கிற ஆண் அரசியல், அதுல என்ன பிரச்சனை? இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே தீரணும். அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும். இந்த ஜனநாயகம், மக்களாட்சி, தேர்தல், அரசியல், இந்த கட்டமைப்பெல்லாம் இங்க எதுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க? நான் சொல்றேன். சொல்லு. இது என்ன கேள்வி? மக்களாகிய நமக்கு தேவையானதை செய்யறதுக்கு தானே. அப்படியா? அப்ப கிட்டத்தட்ட 75 வருஷமா இருக்கிற இந்த கட்டமைப்பு நம்ம மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சிடுச்சா? ஆமா, அப்போ இப்போ இங்க இருக்கிற இந்த ஆண் அரசியல்ல என்னதான் நடக்குது? இந்த கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்ட தோழி. அவன் நச்சுன்னு கேட்ட கேள்விக்கு நீ நறுக்குன்னு ஒரு பதிலா சொல்லிடு. நிறுத்து. சொல்லாத. என்னம்மா இது? சொல்லுன்றீங்க, சொல்லாதன்றீங்க, எதையாவது ஒண்ணு சொல்லுங்கம்மா. ஐயா, சொல்லாத, பாடுன்னு சொன்னேன். அப்படியா? மாசா பாடிடுவோம். மக்களாட்சி பேரை சொல்லி மன்னராட்சி நடத்துறீங்க. மக்களை நீங்களும் தான் மக்கள் போல நடத்துறீங்க. அரண்மனை அந்த புற வாழ்க்கை நீங்க விடவே இல்லை. வாழ்க்கை ரொம்ப எளிமை, வாழ ஏனோ தெரியவில்லை. சென்ற காலமாக பெண்ணை அடிமை பண்ணி வந்தது நீங்கதான். மௌனியாக இருந்தோம் நாங்க. அந்த குற்ற உணர்வு அது கொஞ்சம் கூட இன்றி வாழ்ந்த நியாயமில்லை. பிராயச்சித்தம் தேடிடுங்க. தப்பு பாதாங்க இதுவரை பார்த்த நாங்க. அது போல அழகா நாட்டை பார்த்து போவிடுங்க நீங்க. விவசாயிகளை நீங்க காப்பீங்கன்னு நம்பணுங்க. காட்டாட்சி பண்ணும் நீங்க சொல்லிடாம போயிடுங்க. அரசியல் காலவதியாகி போச்சு. தகதோம் பெண் அரசியல் கட்டாயமே ஆகி போச்சு. தகதோம். அடப்பாவத்தே, அறமே இல்லாத அராஜக அரசியல் அல்ல இருக்கு. அதனாலதான் அரசியல சாக்கடைன்னு சொன்னாங்களோ. தோழி, சொல்லு தோழி. இப்ப வச்சோம் முதல்ல நான் கேட்டனே அந்த கேள்விக்கு பதில சொல்றீங்களா? சொல்லிடுவோம், அதுக்கு தானே வந்திருக்கோம். எங்க நீ முதல்ல கேட்ட கேள்விய மறுக்கா கேளு பாப்போம். அது என்ன பெண் அரசியல்னு கேட்டேன். பெண் அரசியல் பேரை கேட்ட உடனே எல்லாரும் கேட்கிற கேள்வி
கேட்காதவங்க மனசுலயும் இருக்கிற கேள்வி. அதுக்கு இன்னைக்கு பதில சொல்லியே தீரணும். முதல்ல பொம்பளை பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலான்னு உரிமை கொடுத்தப்போ உடனே பொம்பளை பிள்ளைங்க எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டோமா? இல்லையே, அனுப்பல. அதுக்கப்புறம் எப்படி பொம்பளை பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கலாம்னு யோசிச்சு நிறைய தனி பெண் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பொம்பளை பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க. ஆமாவா இல்லையா? ஆண்கள் முன்னாடி போயிட்டு இருக்கையில பாதியில படிக்கிறதுக்கு வந்த நம்ம பெண்கள் இன்னைக்கு படிப்புல முதன்மையா இருக்கிறது யாரு? நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான். ஆமா தோழி, அரசியல நீ என்னன்னு சொன்ன? சாக்கடைன்னு. சாக்கடைக்குள்ள பெண்களை அனுப்ப முடியுமா? ஐயோ, அது எப்படி முடியும்? முடியவே முடியாது. முடியாது இல்ல. அதுக்குதான் உலகத்துல இருக்கிற சரிபாதி பெண்கள் அரசியல் பழகிறதுக்கான இடம்தான், களம்தான் இந்த பெண் அரசியல் தளம். புரிஞ்சிடுச்சு. பெண்கள் ஸ்கூலு, பெண்கள் காலேஜ் மாதிரி பெண்கள் எல்லாரும் கூடி நல்ல அரசியல் படிக்கிற இடம்தான் பெண் அமைப்பு. சரியா தோழி? தோழி செல்லா குட்டி எவ்வளவு சரியா சொல்லிட்ட பாத்தியா? ஆனா இப்படி அராஜகமும் அக்கிரமும் அழிஞ்சு கிடக்கிற அரசியலை நம்ம பெண்களால சரி பண்ண முடியுமா? ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஆண்கள் முன்னாடி போயிட்டு இருக்கையில பாதியில படிக்க போன நம்ம பெண்கள் இன்னைக்கு படிப்புல கொடிகட்டி பறக்குறாங்கல்ல. அதே மாதிரி சரியான வழி நடத்தலோட பெண்கள் அரசியலுக்கு வர பட்சத்துல அத மிக சரியாகவும் சிறப்பாகவும் கையாளுவாங்க தோழியரே. என்ன தோழி, பெண் அரசியல்னா என்ன? நம்ம எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம்னு கேள்வியா கேட்டியே. இப்ப எல்லா கேள்வியும் உனக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. பெண் அரசியல், நல் அரசியல் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அவளுக்கு மட்டுமா புரிஞ்சது? நேரம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கவே. அரசியல் ஒரு சாக்கடைன்னு ஒதுங்கி நிக்காம நாம பெண்கள் எல்லாரும் களமிறங்கி அதை சுத்தப்படுத்தணும்னு புரிஞ்சிருச்சு. அதான அறம் சார்ந்த அரசியல் பழக பெண் அமைப்புக்குள்ள நம்ம எல்லாரும் களம் இறங்கிட்டோம். நம்ம பெண்கள் புத்திசாலிகளாச்சே. அதாகப்பட்டது இந்த வில்லுப்பாட்டின் மூலம் இங்க இருக்கிற நம்ம பெண்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, போயிட்டேன். என்னமா இருக்கு தெரியுமா? தாய் நாடு தாய் நதின்னு பேரு வச்சு பெண்களை பெருமைப்படுத்துறோன்னு பேசுவீங்க இல்ல? அதே மாதிரிதான் அரசியலையும் பெண் அரசியல், அதான் தாய் அரசியல் கிட்ட விடுங்கன்னு அன்பா சொல்லி